வண்டியை உடைச்சிருந்தாங்க. அப்புறம் விசாரிச்சா அவங்களே செட் பண்ணது அந்த வட இந்தியான்னு அந்த தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, அதே போலதான் இதுவும் இவரோட தொடர் சம்பவங்கள் நடக்கும். அதை நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கோம். பாஜக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பாஜகவினுடைய செல்வாக்கு இல்லாத மாநிலங்களில் அங்கு மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்பதற்கு, அதாவது கன்ஃபியூஸ் த பீப்புள், மக்களை குழப்புவதை ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு வியூகமாக வைத்திருக்கிறார்கள். அதாவது அது நிச்சயமாக உண்மை மக்களுக்கு தெரிய வரும். பிரதமர் பேசும்போது சொல்றாரு சசி தரூரும் பினராயி விஜயன் கூட இருக்கிறாங்க. இதனால இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு தூக்கம் இன்னைக்கு கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் நிகழ்ச்சியில பிரதமர் பேசியதை அது அவருடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு. அதாவது ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் வருகின்ற நேரத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் இப்ப தமிழ்நாட்டு கட்சியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வது புரோட்டோகால். அது மாதிரி கேரளாவில் அவர் போகும்போது அந்த கேரளாவினுடைய முதல்வர் செல்வது அந்த புரோட்டோகால். அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வது புரோட்டோகால். இதுக்கு கூட ஒரு அரசியல் சிந்தனையில் கண்ணோட்டத்தில் அவர் எண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் எண்ணத்தில் உள்ள குழப்பம் தான். இந்த அணியில எந்த குழப்பமும் அதனால வராது. கன்னியாகுமரி வர வேண்டியது, ஆனால் காங்கிரஸ் திமுக மற்றும் மதவாதிகள் தட்டு நீங்க பொன்ராதாகிருஷ்ணன் அது மட்டும் இல்லை, கடல் இந்த மக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காரு. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மண்வளம், மலைவளம், அதே போன்று கடல் வளம் போன்றவை எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் சொந்தம் என்ற எண்ணத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக வெளிப்பாடாகத்தான் அவர் இங்கு பேசியிருக்கின்றார். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் இது இந்த உழுகிறவனுக்கு தான் வயல் சொந்தம் நம்ம பேசுவோம். அதே போன்று கடல் அரசாங்கத்துக்கு சொந்தம். ஆனா அரசாங்கம்னா யாரு? மக்கள் தான் அரசாங்கம். ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் தான் அரசு. அந்த சில கட்டுப்பாடுகளை வைப்பதற்கு தான் அரசு வருமே தவிர இந்த மண்ணும் இங்க இருக்கக்கூடிய அதனுடைய பயன்பாட்டையும் மக்கள்கிட்ட பிரிக்க முடியாது. அது மக்களுக்கான ஒரு உரிமை. இதைக்கு கூட அவர்கள் இன்றைக்கு அவருடைய நிலைப்பாட்டை அவர் பேசியிருக்கார். ஏன்னா விழிஞ்சத்தை பொறுத்தவரை நீங்க தெளிவா இருந்துடுங்க. விழிஞ்சம் துறைமுகம் தனி, நமக்கு சரக்கு பெட்டக மாற்று முனையம் தனி. நமக்குள்ள துறைமுகம் வந்திருந்தாலும் விழிஞ்சம் துறைமுகம் இருக்கும். அது முதல்ல அது கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சரக்கு பெட்டக மாற்று முனையத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய கடல் வளத்தை முழுமையாக இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் த ஃபிஷிங் அதை மேக்சிமம் எடுக்க வேண்டி ஆரம்ப காலகட்டங்கள் மீன்பிடி துறைமுகங்கள் தாருங்கள் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி முற்றிலும் இங்க இருக்கக்கூடிய பூகோள ரீதியான சூழலுக்கு ஒவ்வாத சரக்கு பெட்டக மாற்று முனையம் கொண்டு வந்த காரணத்தினால் மட்டும்தான் மக்கள் அதை எதிர்த்தார்கள். இதே மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க ஒரு ஃபிஷிங் ஹார்பர் பெரிய அளவில் கொண்டு வந்தா இப்போதும் மக்கள் வரவேற்பார்கள். சரக்கு பெட்டக மாற்று முனையம் வைப்பதற்கு நீண்ட கடல் பகுதியும் அதே போன்று மிக விரிவான உள்ளூர் பகுதியும் அவங்களுக்கு ஸ்டாக் யார்டு போன்றவற்றுக்கு தேவைப்படும். அது கொடுப்பதற்கான காலியாக இருக்கக்கூடிய கடற்பரப்பு பகுதி நம்மகிட்ட இல்லை. எல்லாமே ஹேபிடேஷன்ஸ் இருக்கக்கூடியது, மக்கள் குடியிருப்பு இருக்கக்கூடியது. அது போன்று மக்கள் மற்ற இடங்களும் நமக்கு தெரியும். நீங்க இதை பற்றி பேசுகின்றவர்கள் தயவு செய்து எண்ணூர் துறைமுகத்தையோ அல்லது தூத்துக்குடி துறைமுகத்தையோ ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு சொல்லுங்க. அப்ப தெரியும் ஒரு பெரிய துறைமுகம் என்பது எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணோம், அதுக்கான சூழல் இங்க இருக்கான்றது அது பார்த்துட்டு வந்தா தெரியும். ஏன்னா இது அவருடைய அந்த காலி பெருங்காய டப்பான்னு சொல்லுவோம், அதிலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத ஓசை தான் இது. அவங்க தரணும்னு விரும்புனா இப்போ ஒன்றிய அரசு நமக்கு இருக்கக்கூடிய 44 மீனவர் கிராமங்களை ஒரு 5 கிராமத்துக்கு ஒரு கிராமம் தேர்வு செய்து அழகான ஃபிஷிங் ஹார்பர் வச்சா மக்களுடைய வாழ்வாதாரமும் பெருகும், நம்ம மாவட்டத்துடைய பொருளாதாரமும் பெருகும்.
குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் 3 இடங்கள்ல அந்த எண்ணெய் தொழில் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, அரசுடைய நிலைப்பாடு என்ன, மக்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்க. மாண்பு முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார். மக்களுடைய வாழ்வை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக கொண்டு வருவதற்கு இந்த அரசு உடன்படாது என்பதை மிக தெளிவாக அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயத்திலையும் நம்முடைய நிலைப்பாடு அதுதான். இது தொடர்பாக மாண்பு முதல்வரிடத்தில் நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். அவர்கள் நிச்சயமாக மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க தமிழக அரசு அனுமதிக்காமல் இருக்கலாம். நீங்க மக்கள் விருப்பத்துக்கு தான், மக்கள் விரும்பாத, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டங்களை திமுக ஒருபோதும் அனுமதிக்கும். இதுல சும்மா சின்ன விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.